ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 160 நாளுக்கான ஒரு பிளான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஜனவரி மந்த்துக்கான பிளான் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ஜனவரி மந்தில் வந்து ஒரு 10 டேஸ் இருக்குது. 10 டேஸில் வந்து நீங்கள் தமிழ் ஜிகே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ப்ளஸ் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு செப்ரேட்டான ஒரு டெலகிராம் சேனல் குரூப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் மட்டும் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கும், டெலகிராம் சேனல் குரூப்பு. ஸோ அது வந்து நம்மளுடைய மெயின் குரூப். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எல்லா அப்டேட்டும் கொடுக்கக்கூடியது. பட் அதிலேயே வந்து இந்த மெட்டீரியல் எல்லாமே சென்ட் பண்ணினா ஒரு மாதிரி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேடி பிடிச்சி அதை நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த டெலகிராம் குரூப், கீர்த்தி மெட்டீரியல் குரூப்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சென்ட் பண்ணிட்டேன்னா, ஸோ ஜனவரி மந்த்துக்கான பிளான் அதோட பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் 10 டேஸ் படிக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா 6th ஃபுல்லாக வந்து நியூ புக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இயல் 9 வரைக்கும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 7th பார்த்திங்கன்னா இயல் 1லேருந்து 3 வரைக்கும் படிப்பீங்க. ஸோ அதுக்கான புக் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜிகேக்கான புக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக உள்ளது எல்லாமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ், என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு. ஸோ இதில் வந்து எல்லா ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸும் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ எதுக்காக உங்களுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் எவ்வளோ உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக நோட்டு போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் ரிவிஷன் அப்போது யூனிட் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுங்கள், நோட்டு போட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸும் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கும். அது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். ஸோ அது மட்டும் வந்து நான் இன்னும் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கேன். ஸோ அந்த நோட்ஸ் வந்து எடுத்ததும் இந்த குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக நோட்ஸ் எடுக்க வந்து எல்லோரும் நோட்ஸ் எடுத்து முடிச்சிருங்க. ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஒவ்வொரு நாளுக்கான டெஸ்ட்டும் வச்சுருவேன். ஸோ இந்த நோட்ஸை பார்த்து படிச்சிருங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து ரெகுலராக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் டெலகிராமில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.